கீதா சுத்தி எவ்வளவு பேர் நிக்கிறானுங்க. நம்மளும் பொண்ணுங்க தானே. ஏன் கீதா கைய பாரு, ரோஜா தோட்டமே பூத்திருக்கு. இவளை சுத்தி எத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க. இவளை சுத்தி இத்தனை பேர் நிக்கிறாங்களே, பாவம் இவ யாரதான் காதலிக்க போறாளோ தெரியல. நீங்க எல்லாரும் என் மேல இவ்ளோ அன்பு வச்சு கால் கடுக்க லைன்ல நிக்கிறீங்களே, நானும் அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். அது நீங்க எல்லாரும் ஆசையா வாங்கிக்கணும். ஓகே? But it's a surprise. Oh yes. ஏய் லோகு, அங்க பாரு, நல்லா உத்து பாரு. அந்த கேர்ள்ஸுங்க காலேஜுக்கு படிக்க வந்த மாதிரி தெரியல. தங்களோட அழக அங்கங்கமா காட்டி நம்மளோட ஸ்ட்ராங்கான இதயத்தை அப்படியே தந்தி அடிக்க வைக்கிறாளுங்கடா. டேய், அந்த பொண்ணு பாக்குறத பார்த்தா நம்ம அண்ணனை தான் பாக்குற மாதிரி தெரியுது. நம்ம அண்ணன் மட்டும் நேரப்ப அந்த பொண்ணை பார்த்தாரு, லவ் தான். ஏய், என்னடா பாக்குற? போடா போய் சொல்லு, அப்புறம் என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும். கீதா, ஏய், உனக்கு என்ன திமிரு இருந்தா எங்க அண்ணன் கொடுத்த பூவை தூக்கி வீசி எறிவ. ஒண்ணு வேண்டாம் சேகர், இப்ப வேண்டாம். ஒரு மந்திரியோட மகன் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றதை கேட்டா என் மனசே கஷ்டப்படுது. ஆனா நீ சொல்றத பார்த்தா மந்திரி மகன் எப்படி இருந்தாலும் சரி, அவனோட ஆஸ்தி அந்தஸ்து இதுலயே வாழ்நாள கழிச்சிடலான்னு சொல்றியா? ஆனா கீதா, அந்த ஆஸ்தியும் அந்தஸ்தும் தனக்கு கிடைக்கலையேன்னு எத்தனையோ கேர்ள்ஸுங்க தவிக்கிறாங்க. தவிக்கட்டும், நான் தவிக்கலையே. நீயே பாரு, என்னைக்காவது ஒரு நாள் அவன் உனக்கு பூ தரத்தான் போறான், நீயும் அதை வாங்கிக்கத்தான் போற. வேற எந்த பொண்ணும் பார்க்காம ரகசியமா கொண்டு வந்தேன். ஏன்னா என்கிட்ட பூ வாங்கிக்கிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாங்கல்ல. உனக்கு இந்த அளவுக்கு தான் மூளை இருக்குதா? சரி வாங்க போலாம். நான் யாருன்னு சொல்லுங்க. ரேகா இல்ல, மாலதி, கோகிலா. என் பேர் உங்களுக்கு சொல்ல தெரியலையா? நான் விரும்புற என் டார்லிங் கீதாவை என்ன பேர் சொல்லி வேணாலும் கூப்பிடுவேன். பட்ட பகல்ல காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள கலக்கல் சீன் பாத்தியா? சூப்பர்ல. வெறுப்பேத்தாத. டேய், அவ பெரிய ஐஸ்வர்யா ராயா என்ன, அவளுக்கு போய் இப்படி கொடுக்குற? போட்டும் கழுதன் விட்டு தள்டா. நான் கீதாவை பார்த்ததுல இருந்து அவளை என்னால மறக்கவே முடியல. எங்க அப்பா ஒரு மினிஸ்டர், என்கிட்ட பங்களா இருக்கு, கார் இருக்கு, செல்போன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னும் அவளுக்கு என்ன வேணும்? ஏன் அவ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறா? ஒண்ணுமே இல்லாத, காசு பணம் இல்லாத அனாத பையன் அவனை போய் அவ லவ் பண்றா. அதான் என்னால என்ன புரிஞ்சுக்க முடியல. அட சும்மா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு விட்டு தள்டா. கீதா இல்லனா ஒரு சீதா. நம்ம கிட்ட இதோட சூப்பர் ஐட்டங்கள்லாம் இருக்கு, நீ வா பாப்போம். இல்லடா டைகர், கீதாவை என்னால மறக்க முடியாது. டேய், நீ பார்த்த கீதா உன்னை தவிக்க விட்டுருவா. ஆனா நீ பார்க்க போற கீதா அன்பால உன்னை அப்படியே நனைய வச்சிருவா. வா என் கூட வா, அங்க வந்து பாரு. ஒரு கடிக்கு சீதா, இன்னொரு கடிக்கு ராதா. ஆளு சூப்பரா இருப்பா. நீங்க கேட்டிருந்த 5 பேரை அனுப்பி வச்சிட்டேன். இன்னும் எத்தனை பேர் வேணும்? சொல்லுங்க. டைகர், இது ரொம்ப டேஞ்சரான ஏரியா குரு. பாப்பா, பஞ்சநாத அண்ணன் இருக்காரா? பஞ்சனா? பஞ்சநாத அண்ணன் இல்ல, பஞ்சநாத அங்கிள். பொண்ணு இருக்கா மாப்பிள்ள இருக்கான்னு தெரு தெருவா போய் கேக்குற புரோக்கர் அங்கிள் நான் இல்ல. மொத்த பணக்காரங்களும் என்னையே சுத்தி சுத்தி வர பெரிய அங்கிள்.
உங்களை மனசுல நினைச்சாலே கஷ்டமெல்லாம் பஞ்சு பஞ்சா பறந்து போயிடும். மன கஷ்டம்லாம் பறந்துதான் போயிடும். அழகா புது புது ஐட்டம்லாம் இருக்கு. இந்துஸ்தானி, ஹிந்தி, குஜராத்தி, மராட்டி, நேபாளி, சைனீஸ், ரஷ்யன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு. டைகர், சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த பாழா போன நரகத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கேன். ஏய், இந்த இடத்தையா நரகம்னு சொல்ற? இந்த இடத்த நரகம்னு சொன்ன முதல் ராணி. ஐயோ பாசே, நீங்க அனாவசியமா கோவப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பையன் பெரிய இடம். மினிஸ்டரோட பையன், பார்த்து பேசுங்க. மந்திரி பையனா நீ? வந்தா வந்த வேலையை முடிச்சிட்டு அழகா ஓடி போயிடணும். 16 வயசுல படு சுட்டியா, இலவட்ட குட்டியா, ஏகப்பட்ட ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு. பார்த்தா பிடிச்சிரும். ஆஹா, என்னடா இது? அட குரு, என்ன குரு நீ? பாத்தியா, சூப்பர் ஃபிகருங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, டக்கு உன்னை செலக்ட் பண்ணு. வந்தமா, குவார்டர் விட்டமா, மேட்ரை முடிச்சமான்னு இருக்கணும். இங்க பார் டைகர், இவளோட பேரு ஸ்ரீதேவி, இவ பேரு மனிஷா கொய்ராலா, இவ பேரு மீனா. இவ தான் இப்ப லேட்டஸ்ட் பார்ட்டி. இந்த பேரையே வச்சு கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. வேற எப்படி கூப்பிடுறது? ஆஹா, கும்முன்னு இருக்கு. இது ரெண்டும் ஏன் கம்முன்னு இருக்கு? அது வாங்க வாங்க, சும்மா பக்கத்துல பயப்படாம வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. இவ உங்க மனசு கோணாம நடந்துப்பா. இவ உங்களுக்கு என்ன வேணாலும் கம்பெனி கொடுப்பா. பஞ்சண்ணே, கருப்பு தான் எங்க குருவுக்கு பிடிச்ச கலரு. இன்னும் என் டைத்தை வேஸ்ட் பண்ணிக்க, சீக்கிரம் போங்க. இங்க என்ன பண்ற? மாமா ஒருத்தன் நான் நிக்கிறேன்ல, ரூம்ல ஏசி ஓடிட்டு இருக்கு, எல்லா ஐட்டமும் ரெடியா இருக்கு. உள்ள போய் மேட்ர ஓடி போ. விட்டா இங்கே முடிச்சிருவான் பாருக்கு. சொல்லுயா, இப்படி எல்லாம் கேட்டா ரேகா கிடைக்க மாட்டாயா? என்ன உனக்கு ஸ்ரீதேவி வேணுமா? யோ, என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்னைக்கு அவங்க எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லியா வைஃப். என்னப்பா பெருமைக்குரிய மந்திரி மகனே, எப்படி பாருக்க நீ? நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் பஞ்சநாதா, நம்ம பார்ட்டி தயாரா இருக்கா? என்ன? எப்பயுமே தயார் தான், புரிஞ்சுக்கிட்டியா? மேல போ, உன் பார்ட்னர் உனக்காக எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே இருக்காயா. பேசி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத, போன வேலையை முடிக்கிறத பாரியா. என்ன நினைச்சிட்ட நீ? இங்க சினிமா தியேட்டர் ஃபுல்லா இருக்கா இல்லையா? இங்க ஹவுஸ் ஃபுல்லா தான் இருக்கும். சரி, மீனா எங்க? அவளையா கேக்குற? அவ 2 மாசத்துக்கு நோ சான்ஸ். அவ இல்லன்னா என்னால இருக்க முடியாது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? இங்க வந்தவங்க தொடர்ந்து சேர்ந்த மாதிரி 4 நாள் வரலனா என்ன செய்யறது? எனக்கு பணம் தேவையில்ல. நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், நான் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி. மீனா எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ அவளை வேற யாருக்கும் அனுப்பக்கூடாது, புரிஞ்சுதா? உனக்கு பணம் தான் வேணும், எவ்வளவு வேணாலும் என்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்க. இந்தா. பத்தாதா? இந்தா. இதுவும் பத்தாது. இதையும் எடுத்துக்க. ஐயோ, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்க. இதையும் வச்சுக்க. இப்ப பஞ்சநாதம் பஞ்சம் தீர்ந்தது. ஏ மீனா, உன் ஆள் வந்திருக்கான் பார். கை நிறைய காசு வந்து சேரு. இதான் உன்னோட மீனா. நீ இல்லாம இருந்தாலும் இருப்பா வீணா. அதனால சுவையேறும் தானா. என்ஜாய் பண்ணு. வா. ஓ, கோட்டை அடிச்சுட்டு மேட்ரை முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இரு. சாரி மேம், இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல மைடியர். இந்த மாமா இல்ல, அவர் தான் நிறைய பணத்தை வாங்கிட்டு அவங்க கூட நம்பிடுறாரு. சரி, அதை விடு. எனக்கு ட்ரிங்க்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணு. ரம்மா விஸ்கி? விஸ்கி லார்ஜா இருக்கணும். ஓகே, நான் போய் கொண்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் a minute. ஹலோ டியர், இத்தனை நாள் என்ன மறந்துட்டியா? இவ்வளவு நாளுக்கு அப்புறம் தான் என்ன ஞாபகம் வந்ததா? சாரி, ஐ எம் வெரி சாரி. என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டேன். ஐயோ பிருத்வி, இது கோல் செயினா?
இந்த பிருத்திவி கிட்ட இது கோல்டு செயினான்னு கேட்ட முதல் ஆளு நீதான். என்ன? இந்த கோல்ட் செயின் என்கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? இருக்கட்டும். ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா, எடுத்துக்க. தேங்க்யூ பிருத்வி. ஹாய். 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 ஹலோ. ஹாய். இந்த ட்ரெஸ்ல ரொம்ப கியூட்டா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். பாய். ஏய், எங்க போற? லைப்ரரிக்கு. ஓகே, பாய். குரு, உனக்கு சனி தேசம் போய் சுக்கிர தேசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட்லி தனியா பறந்து போதே, சீக்கிரம். ஹாய். ஹாய். ஏய், நான் பூ கொடுத்தா இந்த நாய் மாதிரி விரட்டினியே, இப்ப நாய் தான் நிறுத்திக்க. வாடி. டேய், இன்னும் ஒரு அடி முன்னால எடுத்து வச்சேன். நான் உன்னை பிரின்சிபால் கிட்ட சொல்லுவேன். பிரின்சிபால் அவர் என்ன செய்வாரு? பெட்டரா வேற ஆளை பாரு. நான் கூச்சல் போடுவேன். நீ என்ன கூச்சல் போட்டாலும் வெளியில கேட்காது, யாரும் காப்பாத்தவும் வர மாட்டாங்க. ராஸ்கல். ஏ மேலே கை வச்சிட்டியா? ஏ மேல கை வச்சதுக்காக ஓ மேலையும் கை வைக்காம விட மாட்டாண்டி. நீ கத்துனா உன்னை காப்பாத்த வருவாங்கன்னு பாத்தியா? உன்னை யாரும் காப்பாத்த வர மாட்டாங்க. தைரியம் இருந்தா கீதா மேலே கை ஒன்னுடா. Stop this nonsense. What is this? என்னதெல்லாம்? சாரி சார், கீதாவை கெடுக்க பார்த்தா சார். சார், நான் ஜஸ்ட் தமாஷ் பண்ணேன் சார். இது தமாஷா, இது தமாஷா, இது தமாஷா. இவன் போய் சொல்றான் சார். சார், இவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்றாங்க சார். வீணா என் மேல பழி போடுறாங்க சார். பிருத்வி, உன்னை பத்தி ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் இன்னைக்கு அதை என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். இனிமே இது தொடர்ந்தது காலேஜ்ல இருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணுவேன். சார், என்ன டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஏன்? நீ ஒரு மந்திரியோட மகன்கிறதுனாலயா? மந்திரியோட மகனா இருந்தாலும் இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு தனக்கு செல்வாக்கு இருக்குங்கிறதுனால இங்க உன் இஷ்டத்துக்கு ரவுடித்தனம் பண்றதுக்கு விட மாட்டோம். ஓகே பிருத்வி, இது காலேஜ், கல்வி போதிக்கிற இடம், அறியாமைய போக்குற இடம். உன்னோட இஷ்டத்துக்கு ஆரோட இது இல்ல. இங்க தம்பி தங்கச்சிங்கிற பாசத்தை தான் பார்க்க முடியும். அதனால இந்த கோயிலோட புனிதத்தை கெடுக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உன்ன மாதிரி பொழுதுபோக்குக்காக வர்றவங்களுக்கு இது சரியான இடம் இல்ல. ரவுடுங்களுக்கு தேவையான சென்ட்ரல் ஜெயில் தான். நம்ம அரசாங்கம் அவ்வளவு முட்டாள் இல்ல. படிக்க வைக்கிறத கூட யாரை எங்க வைக்கணும்னு தெரியும். படிக்கவும் செய்யலாம், ஜாலியா சுத்திக்கிட்டு உதயம் வாங்கலாம். படிக்கிறதா அந்த படிங்க, இல்ல உங்க விருப்பம் போல நடங்க. Now you get out from here. Get out. இன்னும் கீதா வரலங்க. வெளிய மழை கொட்டிக்கிட்டே இருக்குல்ல, இந்த அடமழையில அவளுக்கு
ஆட்டோ டாக்ஸி எப்படி கிடைக்கும்? மழை விட்டதும் வந்துருவா. என்ன சொல்றீங்க நீங்க? அப்படி எதுவும் கிடைக்கலன்னா ஒரு ஃபோன் பண்ணி அம்மா நான் இங்கதான் இருக்கேன், என்ன வந்து பிக்கப் பண்ணீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன பேசுற? படிச்ச பொண்ணுக்கு இது கூடவா தெரியாது? அங்க போன் இருந்திருக்காது. இருக்கிற போனு ரிப்பேரா இருந்திருக்கலாம். உங்களுக்கு என்ன தைரியமா சொல்லிட்டீங்க? பொம்பளை பிள்ளையாச்சே, காலும் ஓடல. இவன் எங்க போயிருப்பான்னு தெரியலையே. என் பொண்ணு அவ்வளவு சாதாரணமான பொண்ணு இல்ல. அவ ரொம்ப தைரியசாலி, பெரிய புத்திசாலியும் கூட. அது மட்டும் இல்ல, ஒரு நாளும் தப்புக்கு இடம் கொடுக்க மாட்டா. நீ கவலையே படாத, நம்ம பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. நம்ம பொண்ணை பத்தி நமக்கு நம்பிக்கைதான். பொண்ணோட வயசை பத்தி நினைக்கிறப்பதான் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு புரிய மாட்டேங்குது. பஞ்ச பாக்குற நெருப்புக்கு காந்த சக்தி அதிகம். கீதாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போன் பண்ணி பேசினேன். அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. தினந்தோறும் நடக்கிற சம்பவங்களை நினைச்சா கதி கலங்குது. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னேன் பொண்ணுங்களுக்கு செல்லம் கொடுக்க கூடாதுன்னு? என் பேச்சு கேட்டாதானே? நீ இன்னும் பழைய காலத்து பொண்ணுங்க மாதிரியே நினைச்சிட்டு இருக்க. இது 21ஆம் நூற்றாண்டு. இது ஒரு புது யுகம். அவளை பூட்டி பூட்டி வளர்த்தாலும் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்துல எந்த பயமும் இல்லங்க. இந்த புது யுகத்துல பொண்ணுங்களை நினைச்சா என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. கீதாக்கா வராங்க. உங்க செல்ல பொண்ணையே கேளுங்க, இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரான்னு. ஓ டாட், ப்ளீஸ் அம்மா கிட்ட எனக்கு கோச்சுக்கு வேணாம்னு சொல்லுங்க டாடி. இவ்ளோ பெரிய மழையில எங்கேயுமே ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கிடைக்கல டாட். அட, டாக்ஸி ஆட்டோ எதுவும் கிடைக்கலன்னா ஒரு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. நாங்க வந்து பிக்கப் பண்ணிருப்போம்ல. வயசு பொண்ணுங்க வெளியில போனா பெத்தவங்க வயித்துல நெருப்ப கட்டிக்கவா இல்ல தலையில கல்ல போட்டுக்குவான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வேதனை உனக்கு எங்க புரிய போகுது? மம்மி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கீதா, உங்க அம்மா ஒரு கனவு கண்டா. நைட்டு தன்னந்தனியா நீ வந்துகிட்டு இருந்தப்போ யாருன்னு முகம் தெரியாத 4 பேர் உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க. இடம் தெரியல. உன் பின்னாடியே வந்தா நீ காணாம போயிட்ட. உன் குரல் மட்டும் காத்து வழியா வந்து தூங்கிட்டு இருந்த உங்க அம்மாவை எழுப்பிடுச்சு. கனவுல வந்தா மாதிரியே நடந்துருமோன்னு பயப்படுறாமா. சாரி டாட், சாரி மம்மி. இனிமே நான் லேட்டா வருவேன். அக்கா அக்கா, இன்பத்துக்கு வேற என்ன மறுபெயர் சொல்லலாம்? இன்பத்துக்கு மறுபெயர் பூரிப்பு, மகிழ்ச்சி. மறுபெயர் பூரிப்பு, மகிழ்ச்சி. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் ஆனந்தம். ஆனந்தம்? ஏன் என்னாச்சு? ஒண்ணுல ஆனந்தம். ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தையில ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்ல. ஆனந்தம் அப்படின்னா ஆனந்தங்கிற வார்த்தையில ஏதாவது வாக்கியம் சொல்லணும்னா ஆனந்தம் வந்தா கீதம் வரும். அப்படின்னா கீதா தாக்கு தூங்கும் போதெல்லாம் ஆனந்தம் வரும். ஆனந்தம் வரும் போதெல்லாம் என்ன பண்ற பாரு. விடுக்கா ப்ளீஸ். ஏன் இதெல்லாம் சும்மா விளையாட்டு சொன்னேன். கீதமா உங்களை பார்க்க பையனோட காலேஜ் அப்பா வந்திருக்காரு. பையனோட காலேஜ் அப்பாவா? இல்ல, அது காலேஜ் பையனோட அப்பா வந்திருக்காரு. அது மன்னிச்சிருங்க, டென்ஷன்ல வார்த்தைகள் தடுமாறி அப்படி வந்துருச்சு. காலேஜ் பையனோட அப்பா வந்திருக்காரு. உங்களுக்காக கீழே வெயிட் பண்றாரு. ஏதோ முக்கியமா பேசணுமா? ஆமா, வாங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம். வா 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 வா, உட்காரு. இப்படி பக்கத்துல உட்காரு. பிருத்திவி செஞ்ச தப்பெல்லாம் நீ மறந்துடுமா? நான் அதை எப்போ மறந்துட்டேன் அங்கிள். இப்போ என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? பேசுறதுக்குன்னு வந்துட்டேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இங்க வந்தது என் ஒரே பையனுக்கு பொண்ணு கேட்டுமா. உன்னதான் கட்டிப்பேன்னு பிருத்திவி பிடிவாதமா இருக்கான். என்ன இப்ப தெரியுது உங்க பையனுக்கு நீங்க பெண் கேட்டு வந்திருக்கீங்கன்னு? உங்க பையன் காலேஜ்ல என் பெண்மையை கேட்காமலே பறிக்க வந்தா? வாட்? இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல. அப்பா, இது தெரிஞ்ச உங்க மனசு கஷ்டப்படுமேனுதா? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் பையன் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் என் பையன் உங்க பொண்ணுகிட்ட மனச பறி கொடுத்திருக்கான். ஆமா கீதா, ஒன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயம் தெரிஞ்சிடுவான். எங்க பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். மந்திரி ஐயா, நீங்க இப்படி பேசிக்கிட்டே இங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா
என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீங்களா வெளியே போறீங்களா? சாரி சார், வெரி வெரி சாரி. கீதாவால என் மகனுக்கு பொது வாழ்க்கை கிடைக்கும்னு நம்பிக்கையோட உங்க வீட்டுக்கு வந்தேன். வரேங்க. அங்கிள், நீங்க போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். கெட்டு போன உங்க பையன் வாழ்க்கையை திருத்தறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மகனுக்காக பொண்ணு தேடுறதை நீங்க இப்பயே நிறுத்துங்க. உங்க பணம், அந்தஸ்து, கௌரவங்கிற பேர்ல எந்த பொண்ணோட வாழ்க்கையும் அழிச்சிடாதீங்க. அது உங்க உயிரையே அழிச்சிடும். பஞ்சு மாமா, யார் இந்த பரதேசி இந்த நேரத்துல? பஞ்சநாத மாமா, பஞ்சநாத மாமா. இந்த பரதேசி தொல்லை தாங்கல. என்னடா இந்த நேரத்துல பெட்ரூம்ல வந்து குதிக்கிற? நீங்க என்ன பரதேசின்னு சொன்னாலும் சரி, புறம்போக்குன்னு சொன்னாலும் சரி, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்னடா பேசுற? விஷயம் என்னன்னு சொல்லு. பஞ்சநாத மாமா, நான் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். நீங்க மட்டும் என்ன காப்பாத்தலன்னா நான் செத்துருவேன் மாமா. ஓ பழைய முதலாளி எங்க? புலம்பறத விட்டுட்டு புரியும்படியா சொல்றா. அவனே சோத்துக்கு வழி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான். நான் எங்க இருந்து அவங்கிட்ட போறது? நீங்க மட்டும் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். நான் உங்க காலடியிலே உயிரை விட்டுருவேன். பாக்குறேன். நீ பாக்குற மாதிரி என்ன வேலை இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க மாமா, யோசிங்க. ஏம்பா, நீ காலேஜ்ல ஹெராயின் பிசினஸ் பண்றியா? ஆனா அது நமக்கு கைவந்த கலையாச்சே. நீங்க கவலையே படாதீங்க. எவ்வளவு பெரிய டாப் மோஸ்ட் ஹீரோயினா இருந்தாலும் நான் வித்துறேன். அட கழுதைக்கு பிறந்தவனே, இது பிலிம்ல வர ஹீரோயின் இல்ல, ஹெராயின் பிசினஸ் தான். ஹெராயின் போத விஷயம். அதுவும் நமக்கு கைவந்த கலையாச்சே. நீங்க கவலையப்படாதீங்க, நான் வித்து காட்டுறேன். அப்புறம் நம்ம காலேஜ் குதிரைல அத பத்திரமா நைஸா ஃபுல்லா காலேஜ்ல சவாரி விட்டு போதை ஏத்திரு. அப்புறம் இந்த காலேஜ்ல அழகழகா நிறைய குட்டிங்க வருவாங்கல்ல, சூப்பர் டூப்பர் ஃபிகர்லாம் இருக்கு மாமா. அவங்களுக்கு இந்த பழக்கத்தை கத்து கொடு. கொஞ்சம் சுதி ஏறட்டும். அது கடுமையான அப்புறம் அது இல்லாம இருக்க முடியாது. பிரான்ச் ஆபீஸ் அப்பைன்னு எத்தனா அடுத்து இங்க 8 ஆபீஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாம தான் ராஜா. என்ன சொல்ற? புரியுது, உங்க திட்டம் எனக்கு புரியுது. நீங்க கவலையப்படாதீங்க, நான் செயல்படுத்துறேன். நாளைக்கு ட்ரக்ஸ் வாங்கிக்க, அப்புறம் அழகா சேல்ஸ் கவனிச்சுக்க. ஏய், அது அவ காலுடா, என் காலு இங்க இருக்குடா. புரியுது. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம். இதுக்கு பின்னாடி நிறைய காலி பசங்க இருக்காங்க. புத்திசாலித்தனமா பொழைச்சுக்க. கால் மாறும்போது நினைச்சேன் காலி பசங்க பாக்குது. நல்லா வந்து கடுத்தாண்டா. கீதா, ஹலோ அக்கா. ஹலோ மாமா. சாரி ஃபார் டிஸ்டர்பிங். கவனிச்சியா கீதா? பிரியா கொஞ்சம் மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆனந்த், பிரியாவோட அப்பாவித்தனம், சுட்டித்தனம் எல்லாமே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனந்த், அதுக்கு முழு காரணம் நீ ஆனந்தா. நம்ம கதவு திறந்து வச்சிருக்க கூடாது ஆனந்த். காதல் பண்ற வேகத்துல இதெல்லாம் யோசிக்கல. அப்படி மூடி இருக்கிற கதை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறது ஆசையை தூண்டும். நாம 2 பேரும் சேர்ந்து பாவம் பிரியாவோட வாழ்க்கையை மாத்திட்டோம். இப்படியே போனா பிரியா தவறான பாதைக்கு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம என்ன செய்யணும் ஆனந்த்? யோசிக்கிறேன். தப்பு செய்யறவங்கள விட அதை பாக்குறவங்களுக்கு தான் ஆசை அதிகமாகும். அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துறது கஷ்டம். ஏ பிரியா, நான் உன்னை எப்ப இருந்து தேடுறேன். எதுக்கு? அப்படி என்ன விஷயம் பேசணும்? வா, உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். என்னது? ஆட்டோபாம். அப்படி உட்காரலாம். அந்த ஆட்டோபாம்ங்கிறது என்னது? அவ்வளவு நல்லா இருக்கும். வா காட்டுறேன். உட்காரு. இத பாரு. எப்படி இருக்கு? உலகம்
செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனா நான் உயிரோட இருக்கும் போதே உங்களுக்கெல்லாம் நான் சொர்க்கத்தை காட்டுறேன். இருங்க, எங்க வச்சேன்? இந்த சொர்க்கத்துக்கு போ. டைகர், உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? அட, என்கிட்ட இப்ப சரக்கே இல்ல, எல்லாமே வித்து தீர்ந்து போச்சுமா. ப்ளீஸ் டைகர், எப்படியாவது எனக்கு கொடு. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல, திருப்பி திருப்பி கேக்குறேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. டைகர், இப்ப என்கிட்ட எந்த பணமும் இல்ல. உனக்கு எவ்வளவு பணம் நான் கொடுத்திருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாதுமா. நம்ம பிசினஸ்ல கையில காசு, அன்னைக்கு வாயில தோசை. என்ன இப்ப என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல. ஏன் போய் சொல்ற? உன்கிட்ட ஒண்ணுமே. இது என்னது? இது என்னது? கரெக்டு. அப்படி இவ்வளவு ஐட்டங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு என்கிட்டயே சொல்றியா? சரக்குங்க. இந்தா, இந்த மோதிரம் ரொம்ப அழகா இருக்க. தங்கம் தானே இது? இதையும் என்கிட்ட கழட்டி கொடுத்தனா உன் காதலுக்கு அடையாளமா நான் வச்சுக்கிறேன். நீ தினமும் சரக்கு வாங்க வரும்போது இதே மாதிரி நிறைய ஐட்டங்களை கொண்டு வா. உனக்காக நான் நிறைய சரக்கு வச்சு காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன ஓகே தானே? எவ்வளவு தூரம் தான் நீ போவ? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பஞ்சநாத மாமா கோட்டையில வச்சு நான் அனுபவிக்கல. என் பேரு டைகர் இல்லம்மா, டைகர் இல்ல. போலாமே. ராத்திரி நேரம் கண்ணு தூங்க மறுக்குது. இதேதோ வாசனை இந்த மேனி தன்னோடுதே. பக்கத்தில் வந்து நின்று பார்க்காது என்னையே. உள்ளத்தை பங்கு கொள்ள இன்னும் யோசனை. மெத்தையும் காத்திருக்கு, ஊஞ்சலும் போட்டிருக்க. நீராட இல்லாத ஊராக பாதம் மீறி சந்தோஷம் கொள்ள வந்து நன்னே. கண்ணாலே போதை ஏறிடுச்சு, கண்ணாலே போதை ஏறிடுச்சு. உன்னாலுடன் நடுங்கிடுதே, உள்ளந்தா கொழுந்திடுதே. அழகினானே அழகன்னே, ரசனை நானே ரசிகன்னே. நெருங்கியே மாமா ரசிக்கவாய். பார்வையினாலே தானே ராஜா உன்னாலுடன் நடுங்கிடுதே. உள்ளந்தா கொழுந்திடுதே, உன்னாலுடன் நடுங்கிடுதே. உள்ளந்தா கொழுந்திடுதே. டைகர், கொஞ்சம் கீழே இருங்க.
சலாம் குல்லாமே குல்லாமு சலாம் குல்லாமே ஒன்ன சைட்டடி என்னது இது? துப்பாக்கி தெரியலையா? இது எதுக்குன்னு புரிய வைக்கிறேன். சந்தோஷமா இருக்கலாம்னு கூட்டிட்டு போய் அவன் வாழ்க்கையை கெடுத்தா என்ன ஆகுங்கிறத உனக்கு தெரிய வேண்டாம். இந்த மாதிரி நான் உனக்கு பாஸ்மா இருந்திருக்கேன். இல்ல இல்ல நீ எனக்கு பாஸ்மா இருந்திருக்க. நீ வாழ்க்கைக்கு நல்வழி காட்டுன்னு பார்த்தா இப்படி துப்பாக்கி காட்டிய. நான் உன் தம்பி மாதிரி, தங்க கம்பி மாதிரி. உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல போறேன்டா. அப்படித்தான் நீ சாகணும். அப்பதான் என்னோட ஆத்மா சந்தோஷமா சாந்தி அடையும். கூட இருந்தே குழி பறிச்ச உனக்கு தண்டனையா? இத பாரு, என்னை இப்படியே விட்டுரு. நான் எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சுக்கிற. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நீ இந்த ஊரை விட்டு போக கூடாது. இந்த உலகத்தை விட்டு நீ போகணும். நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன்டா. நானே அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, நான் உனக்கு என்னையா செஞ்சேன்? அயோக்கிய ராஸ்கல், என்ன முதல்ல மீனா கிட்ட கூட்டிட்டு போனது நீ தானே? அதனால தானே எனக்கு எய்ட்ஸ் வந்துச்சு. உனக்கு எய்ட்ஸா? எனக்கு எய்ட்ஸ் தான். இல்ல, எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. பஞ்சு மாமாவும் என்கிட்ட சொல்லல, நீயும் என்கிட்ட இது வரைக்கும் சொல்லல. இப்பதான் சொல்றேன். சத்தியமா சொல்றேன், உனக்கு எய்ட்ஸ் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. என்ன விட்டு, நான் ஒண்ணு பண்ணல. ஊரோட ஓடிடுறேன். என்ன விட்டு. டைகர், சரி நான் உன்னை விட்டுடுறேன். என்னோட தப்புக்கு நான் தான் காரணம். அதுக்கு பரிகாரமா உன்னை சுட போறேன். நீ உயிரோட இருந்தா அது உன் விதி. அப்படி செத்துட்டா அதுவும் உன் விதிதான். என்ன சுடுறதுக்கு முன்னாடி விளையாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மேக்ஸிம் படிச்சிட்டு இருக்கே, ரொம்ப போர் அடிக்குது. வா எங்கேயாவது போலாம். நோ பிரியா, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. சாம்ராட் ஏல செஞ்ச பக்கோடாவை சாப்பிட்டேன்னா உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிடும். என்ன சாம்ராட் பக்கோடா செய்யறாரா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். இதோ சமையல் சாம்ராட் வந்துட்டான். பக்கடா ரெடி. நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பக்கோடா, வெங்காய பக்கோடா, முந்திரி பக்கோடா, பலவிதமான பக்கோடா இருக்கு. அதுல இது புதுவிதம். சாப்பிட்டு பாருங்க. சாம்ராட், பொதுவா பிரவுன் கலர்ல தான் பக்கோடாவை பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் முதல் தடவையா பல கலர்ல பக்கோடாவை பாக்குறேன். இந்த பக்கோடா லேட்டஸ்ட் மாடல் பக்கோடா. அமெரிக்கால கூட இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுசா இத இந்தியாவுல முதல் அறிமுகப்படுத்துது இந்த சாம்ராட் தான். கீதாமா, பக்கோடா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நீங்க சாப்பிட்டது பக்கோடாவே இல்ல, சட்னியை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே. சாம்ராட், எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ கீதாமா, என்னாச்சுமா? கீதா, என்னாச்சுமா? என்னாச்சு சங்கரி? ஏன் சீக்கிரம் வர சொன்ன? போன்ல ஏதோ அவசரம் என்ன? நம்ம பொண்ணு நம்மள தலை குழிய வச்சுட்டா. என்ன சொல்ற? அவ என்ன செஞ்சா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை அழிச்சிட்டு. நம்ம பொண்ணு குழந்தை இல்ல, குழந்தை கர்ப்பமா இருக்கா. My God. Oh my God. என்னால நம்ப முடியல. தப்பு என்னோடதான். பொண்ணு கண்டிச்சு வளர்க்கலனா இதுதான் நடக்கும்னு நிரூபிச்சிட்டா. இல்லப்பா, இல்ல, தப்பெல்லாம் என்னதான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆனா எந்த தப்பான வழியிலயும் இல்ல. நான் இதை நானே விரும்பி ஏத்துக்கிட்டேன். அப்பா, என் கர்ப்பத்துக்கு காரணம் வேற யாரும் இல்ல, உங்க மருமக ஆனந்த் தான். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா ஊருக்கு தெரிஞ்ச ஊர் நம்மளை பத்தி என்ன சொல்லும்? சங்கரி, என்ன பண்ண சொல்ற? கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும்.
இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம இதோட முடிச்சுக்கிறதா நல்லது. ஒரு வேலை பண்ணு, இத சொன்ன அந்த லேடி டாக்டர் கிட்டே சொல்லி எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணிடு. அபார்ஷனா? முடியாது. எந்த அப்பாவும் செய்யக்கூடாத விஷயம். அப்போ இத சுமந்துட்டு நிக்க சொல்றியா இல்ல பெத்து எடுக்க சொல்றியா? என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அங்கிள், நடந்த எல்லா தப்புக்கும் கீதாக்கு மட்டும் இல்ல எனக்கும் பங்கு இருக்கு. அதனால தப்பு செஞ்ச எனக்கு உங்க பொண்ணு கீதாவை கட்டி கொடுங்க. முகத்துல சந்தோஷம் இல்ல, கண்ணு ரெண்டு சோர்ந்து போயிருக்கு. ஏன் இப்படி இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல. எதுவும் பேச மாட்டேங்கிற? கீதாக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ ரொம்பவே மாறி போயிட்டா. அப்படின்னா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் போயிட்டு வந்தா, அதுக்கப்புறம் என்ன மறந்துட்டா. அதனால என்ன? அதனால என்னவா? எல்லாம் அது நல்லபடியா சின்ன நடக்கும். விஷயமா? கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ. என்ன நான் சொல்றது? ம். மனசு ஒன்னாச்ச ஒன்றாய் நலமோடு வாழ்வோமே, இல்லை மரணம் தான் பிணை கட்டுமே. மனசு ஒன்றாச்சு, நம்ம மனசு ஒன்றாச்சு, பிரிவு என்றில்லை, மனம் மகிழ்ச்சி கொண்டாச்சு, ஒன்றாய் நலமாக வாழ்வோமே, இல்லை மரணம் தான் பிழை கட்டுமே, ஒன்றாய் நலமாக வாழ்வோமே, இல்லை மரணம் தான் பிழை கட்டுமே. உன்னை கண்ட நேரம் கூட வைக்கப்படுதே, உந்தன் உடல் வாசம் பட்ட உள்ளம் போதையாச்சு. குடிக்கும் முந்தன் வயசை கண்ட பைத்தியமாய் போனே, மனதில் உந்தன் நிலவ பேரும் தீயா மாறி போச்சு. அதனால் தானே எந்தன் மனம் நிலைமையானார. மனசு ஒன்னாச்சு, நம்ம மனசு ஒன்னாச்சு, ஒன்றை நலமாக வாழ்வோமே, இல்லை மரணம் தான் பிணை கட்டுமே, ஒன்றை நலமாக வாழ்வோமே, இல்லை மரணம் தான் பிணை கட்டுமே. இனிமேல் இந்த காதல் பேச்சு தேவையில்லை, அதனால் முத்தம் காதல் சின்னம் பாசமாகத்தான். இந்த பேரை இந்த நெஞ்சல் பச்சை குத்தேனே, நீ இல்லாமல் எந்த வாழ்க்கை முழுமை என்றும் இல்லை, காதல் பாடம் சொல்லும் நம்ம அன்பு வாழ்க்கை. உந்தன் பெயர் என்னில் என்றும் நினைவாகணும், ஒன்றாய் நலமாக வாழ்வோமே, இல்லை மரணம் தான் பிழை கட்டுமே, ஒன்றை நலமாக வாழ்வோமே, இல்லை மரணம் தான் பிழை கட்டுமே. மனசு ஒன்னாச்சு, நம்ம மனசு ஒன்னாச்சு, பிரிவு என்றில்லை, மனம் மகிழ்ச்சி கொண்டாச்சு, ஒன்றை நலமாக வாழ்வோமே, இல்லை மரணம் தான் பிழை கட்டுமே, ஒன்றை நலமாக வாழ்வோமே, இல்லை
மரணம் தான் பிழை கட்டுமே. மஞ்சு மாமா, என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப பிரச்சனையாவும் இருக்கு. டென்ஷன், பிரச்சனை, மனைவியால டென்ஷன், பிசினஸ் டென்ஷன், இன்கம் டாக்ஸ் டென்ஷன், பசங்களால டென்ஷன், போட்டியில டென்ஷன். இங்க வர ஒவ்வொருத்தரும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் வராங்க. ஆனா என்ன மன்னிச்சிருங்க சேட்டு, எதுக்குன்னா உன் டென்ஷனை குறைக்க வழியில் ஹவுஸ் ஃபுல். வேற என்ன லிஸ்ட பாருங்க. இந்த பச்சை கிளி என் இச்சைக்கு ஒன்றதா இருக்கும். சேட்டு, இடம் காலியா இருக்கு, ஆனா அந்த பொண்ணு தான் உனக்கு இல்ல. ஏன்? வாயா, வா 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 வாயா வா. வழக்கமான பார்ட்டி எங்க ரோமியோ. அது மட்டும் இல்ல, காதல் மண்ண. என்னையா சந்தோஷமா துள்ளி குச்சி வருவிய, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? முக்கியமான பகுதியை கிழிச்சு போட்டு பாக்குற போஸ்ட் மாதிரி வந்து நிக்கிற. என்ன அது பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் என்னையா? ஏய், இங்கே நிக்கிற, போ, நீ உள்ள போ. அப்புறம் என்னாச்சு? என் டாடி என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. இது எப்பயோ செஞ்சிருக்க வேண்டிய வேலை, ரொம்ப லேட்டு. அப்புறம் என்ன நடந்தது? நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல, என் கண்ணிலே முடிக்காதுன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. அப்ப இனிமேல் பாக்கெட்டு காலி உனக்கு. சேட்டு, மன்மதம் பக்கம் உன் லீலைய காட்டு. அப்ப அந்த பச்சை கிளி படுக்கைக்கு வரும்ன்ற? பச்சை கிளியே இருக்கு, பாட்டிலும் பக்கத்துல ஜோடியா இருக்கு, உன் பாடு ஜாலிதான். ஏய் மீனா, உன்னை தேடி பொன் முட்டை போடுற வாத்து வருது. புது ஹீரோ உன்னை தேடி வர்றாரு. ஹாய் மேன். ஹாய். ஹாய் மேன் சொல்லாத, ஹாய் அங்கிள்னு சொல்லு. ஹாய் சேட்டுன்னு சொல்லு. நம்ம முதலாளி, இது நம்ம முதலாளி. சேட்டு போதுங்கிற வர டென்ஷனை குறைச்சிக்கங்க. என்ன நான் சொல்றது? நிறுத்துறா, யாரோட ஆளை யாருக்கு அனுப்புற? டேய், இங்க பாருடா, இங்க கத்தனா எந்த வேலையும் நடக்காது. அவர் எப்பவுமே தப்பா பேச மாட்டாரு. அவர் சொல்றதா நான் செய்வேன். அட, என்ன ஏமாத்தியே பாத்துட்டு இருக்க? போ. தயா, பணம் இருந்தா பணம் கூட எழுந்து வரும்னு கேட்டிருக்கல்ல. காசு பணம் இல்லாம இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற அளவுக்கு உன் புத்தி என்ன மழுங்கி போயிடுச்சா? இந்த பொண்ணு வேணும்னா பாக்கெட் நிறைய பணத்தோட வா, இல்லனா போ லாலிபாப் சாப்பிடு. சேட்டு, நீங்க ஃபுல்லா டென்ஷனை குறைச்சிருங்க. அப்புறம் நீங்க வெளியே வரப்ப டென்ஷன் இருக்க கூடாது. ஜாலி ஜாலி தான். நேரம் மேல போங்க சேட்டு. ஹாய் விவேக், நீங்க என்ன தேடிட்டு இருக்க? ஹாய் லிலி. ஹலோ. ஹாய். புக்க விட்டுட்டேன். புக்கு தேடுறியா? அது அப்புறமா தேடலாம். இப்ப முக்கியமா உன் கண்ணுக்கு வேற ஏதாவது தெரியுதான்னு பார்த்து சொல்லு. முக்கியமானது ஏதாவதா? அப்படி என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையேமா. இப்ப கண்ணை திறந்து நல்லா உத்து பார்த்து சொல்லு. இல்லையே. ஓ ஷிட். என்னாச்சு விவேக்? ஒண்ணும் இல்லையே. ஓஹோ, உங்க கவனம் இங்க இருக்கா? இவளுக்கு பயந்துதான் போய் சொன்னியா? ஷட் அப் லிலி. இந்த பொண்ணு என் டியர் ஃப்ரெண்ட், நல்ல குணம், பொண்ணு மாதிரி இல்ல. போதும் போதும், நீ விரும்புற எதுவும் உனக்கு சீப்பா தெரியாது. ஆனா உன்னை தேடி வர யாரையும் அவ்வளவு தரக்குறவா நினைச்சிடாத. உனக்கு பிடிக்கலன்னா இவ கூட சீப் ஆயிடுவா. விவேக், லில்லி என்ன சொல்லிட்டு போறா? அவ மூளையை குழப்பிட்டு போயிட்டான். உன்னோட மூளை குழம்புற அளவுக்கு என்ன? அனி, அனி, கொஞ்சம் பைக் நிறுத்த. என்னாச்சு? ஏய், அங்க பாரு. அந்த கார்ல ஒண்ணும் தெரியலையே. ஏய், இரு, இன்னும் கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்க்கலாம். ஷட் அப் இடியட். வா. அனன், அனன், பைக் 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 நிறுத்து. என்னது? எப்ப பார்த்தாலும் பைக்கை நிறுத்துன்னு கத்திக்கிட்டே இருக்க. கீதா, வா. இப்படி என்ன இது? இப்படி காதலிக்கிறவங்களை திருட்டுத்தனமா உத்து பாக்குறது தப்பான விஷயம். இட்ஸ் a bad manners. உன்ன மாதிரி கோழைகளுக்கு தான் இந்த மாதிரி எண்ணம் வரும். காதலிக்கிற அவங்களே இதெல்லாம் ஃபீல் பண்ணாத போது பாக்குறேன் நான் எதுக்கு இதை ஃபீல் பண்ணும்? மழை வர மாதிரி இருக்க. அதுக்கு முன்னாடி ஒழுங்கா வீட்டுக்கு போயிடலாம். வா. கொஞ்ச நேரம் இரு ஆனந்த். இவங்கள பார்த்தா என்னமோ எனக்கும் ஒரு ரொமான்டிக் மூடு வர மாதிரி இருக்கு. அப்படி ரொமான்ஸ் மூடு வந்தா நாம இங்கேயே உட்கார வேண்டியதாயிடும். உட்கார்ந்தா பார்க்கலாமே.
முத்தம் தா தாக மனமேதா பாராமல் அருகேவா நெருங்காமல் உறவேது தயக்கம் என்ன சொல்லு ஓ ஆசைதா 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 ஓ மோகமே மனதில் ஏன் சோடோ மூடுதே மோகம் என்னே நீ குளிர தழுவிடு நீயே மனதில் ஏன் சோடோ மூடுதே மோகம் என்னே நீ குளிர தழுவிடு நீயே நெருங்காத இதயத்தில் அடங்காத ராகம் நெருங்காத இதயத்தில் அடங்காத ராகம் மூடாத மனமோ முழுமை பெறாது நீந்தி நான் இல்லை மனதோடு மனம் போல பாராமல் அருகேவா நெருங்காமல் உறவேது தயக்கம் என்ன சொல்லு ஓ ஆசைதா 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 மோக முத்தம் தா தாக மனமேதான் ஓ மோகமே கண்களிலும் சுவாசத்திலும் என்றும் நீதா ஏழேழு ஜென்மம் உன்னோடு வாழ்வே கண்களிலும் சுவாசத்திலும் என்றும் நீதா ஏழேழு ஜென்மம் உன்னோடு வாழ்வே பணியிலும் ஏனோ கொதிக்கிது உடலும் பணியிலும் ஏனோ கொதிக்கிது உடலும் அனைத்திடும் படிதான் இதயம்தான் சொல்லுது நாம் இன்று இரவோடு நிலவாக சுகம் காண்போம் பாராமல் அருகேவா நெருங்காமல் உறவேது தயக்கம் என்ன சொல்லு ஆசைதான் 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 மோக முத்தம் தான் தாக மனவேவா பாராமல் அருகேவா நெருங்காமல் உறவேது தயக்கம் என்ன சொல்லு ஓ ஆசைதா 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 ஓ மோகமே
எங்க இருந்த உன்னை நைட்டு பார்க்காம எனக்கு தூக்கமே வர்றாடா. டேடி உண்மையை சொல்லணும்னா நான் கொஞ்சம் ஜாலியா இருந்தேன். ஃபியூச்சர் அப்பப்போ நான் சொர்க்கத்திலே தங்கிடுவேன். அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க மாத்திரை போட்டுக்கங்க. மகனை காணலையே நீ போன இடம் பூரா போன் பண்ண. அப்பதான் நீ ஒரு விபச்சார விடுதலை இருக்கிறதா தெரிஞ்சுதுடா. எந்த அப்பனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது பிருத்திவி. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு பிடிச்சதை தான் நான் செஞ்சேன். உன்னை தொல்லை பண்ணணுங்கிறது என்னோட ஆசை இல்லடா. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியணும். உன் மனசுல என்ன கஷ்டம் இருக்கு? எதுக்காக இப்படி செஞ்ச? என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சு சொல்லுடா. சாரி டாடி. சொல்லுடா, சொல்லு. கீதா டாடி. என்கிட்ட கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். பிரியா, நீ பார்த்த விஷயத்த உன் மனசுல வச்சுக்காத. இந்த விஷயங்களை மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்காத. உன் கவனம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு மேல எப்படி உனக்கு சொல்றதுன்னு தெரியல. என்ன, நானும் ஆனந்தும் 2 பேரும் பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்களை தயவு செஞ்சு நீ மன்னிச்சுட. அழக்கூடாது. நான் வரேன். சாரிக்கா. That's like a good girl. டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா கீதா? ஆனந்த், நீ எதுக்கு கேக்குறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன்ன மாதிரி ஆசை இல்லையா என்ன? ஆசை இருக்கிறதா தெரியலையே. தெரியலையா? அட, ஆசை இருந்திருந்தா இவ்வளவு லேட்டா வருவியா? ஆனந்த். கீதா, நீ வரதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தது. ஒரு சின்ன சிட்டு வந்து என்ன கட்டி தழுவினா. அப்புறம் என்னாச்சு? சொல்லு. கனவு கலைஞ்சிருச்சு. பாத்தியா, கனவுல கூட எந்த ஒரு பொண்ணும் உன்னை நெருக்க நான் விடவே மாட்டேன். அட நீயா? பஞ்சநாதா, நீ என்கிட்ட சொன்னேல பையில எப்பவும் பணம் இருக்கணும்னு. இப்ப நான் நிறைய பணம் கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்ற? இப்ப நான் என்ன சொல்றது? இப்படி நீ பணத்தை கட்டுக்கட்டா கொடுத்து என் வாயை திறக்க முடியாதபடி செஞ்சுட்டியே. நான் உங்ககிட்ட என்ன பேசுறது? மீனா மேல இருக்கா, போய் பேசு. சீக்கிரமா போ. ஆஹா, மாயமான இந்த பணம் போற போக்குதான் என்ன? மன்னவன் சபையிலும் பாமரன் கையிலையும் உருண்டோடுற சக்கரம் போல போய் இன்னைக்கு அதை அடைக்கலாம் இந்த பஞ்சநாதன் கிட்ட. ஹாய் மேன், உங்களை அவமானப்படுத்துறதுக்கு வருத்தப்படுறேன். ஆனா நான் என்ன செய்ய முடியும்? நான் எப்பவும் பஜனதை சொல்றதானே செய்யணும். உங்க கூட தொடர்பு வச்சுக்கிறது நான் ரொம்ப அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். உண்மையிலே நீ சொன்னது கரெக்ட். நீ என்னைக்கு யாரையும் விட வேண்டாம். ஏன்னா உங்ககிட்ட ஒரு தடவை வந்தவன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். என்ன சொல்றீங்க? சொல்றேன். ஏய் மீனா, உன்னால எனக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு காரணம் நீதான். எய்ட்ஸா? என்னால வந்ததா? அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நான் என்ன விரும்பி போய் கடல் கிட்ட வாங்கிட்டு வந்த வரமா? எனக்கும் அந்த நோய் எங்கிருந்து வந்திருக்கோம்? உன்ன மாதிரி சில பேரால வந்திருக்கிற நோயா தானே இருக்கும். இங்க வர எவனுமே சாதாரண மனுஷன் கிடையாது. என் வாழ்க்கையில விளையாடிட்டானுங்க. இங்க வரவங்க எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா நிரோத் யூஸ் பண்றது இல்ல. அவங்க எல்லாம் அதை யூஸ் பண்ணிருந்தா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது. இனிமே யாருக்கும் இந்த நோய் பரவக்கூடாது. என்னோட போதும். உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். இப்படி பேய அலைஞ்சியே. இனிமே நீ உயிரோட இருந்தா எல்லாருக்குமே ஆபத்து. நான் உயிரோட விட உன்னை கொன்னுடுறேன். உன்னை மன்னிக்க மாட்டேன். என் வாழ்க்கையை அழிச்ச உன்னை கொன்னுடுறேன். வேண்டாம், வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். பொண்ணுக்கும் உதவாத தத்தி பயல, உன் வீரத்தை ஒரு பொண்ணு கிட்ட காட்டுறியடா பரதேசி. உண்மையான ஆம்பளையா இருந்தா என் மேல கை வைடா பாக்கலாம்.
நான் ஏன்டா உன் மேல கை வைக்கணும்? என் துப்பாக்கி குண்டு உன் மேல பதம் பார்க்க போகுது. ரொம்ப வசதியா போச்சு. அத கீழே போடுறா. ஒடி அடைக்கிற டப்பா மாதிரி கையில வச்சுக்கிட்டு குதி குதின்னு ரொம்ப தான் குதிக்கிற. ஆம்பளையா இருந்தா என்கிட்ட வாடா. ஆம்பளை ஆம்பளை இருந்தா நான் இன்ப சுகம் தேடி வந்து அன்னைக்கே செத்துட்டேன். டேய், எனக்கு எய்ட்ஸ் வந்திருக்குடா. என்னோட நாளை நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். உன்னாலதானே எங்களுக்கு இந்த நிலைமை வந்தது. பிரியாக்கா, இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டோம். உங்களை பார்க்கணும்னு கீதா சொல்லுச்சு. அக்கா திடீர்னு பிரசவ வலியால துடிச்சாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, தைரியமா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உன் கூடவே இருக்கேன் கீதா. எனக்கு பயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாம கொஞ்சம் பொறுத்துக்க. எவ்வளவு போராடி அம்மாவையும் குழந்தையும் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ரொம்ப சின்ன வயசா இருக்கிறதுனால பிளட் கண்ட்ரோல் பண்ண முடியாம ப்ளீடிங் ஆயிடுச்சு. அவ அக்காவோட மரணத்தை தாங்க முடியாம அவ மயக்கமாயிட்டா. ஒண்ணு இல்ல, சரியாயிடும். என்ன இதெல்லாம்? யார் நீங்க? நல்லா இருக்கு. என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ இங்க சந்தோஷமா இருக்கியா? இப்போ உங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன். இந்த சான்ஸ் நான் விட மாட்டேன். உங்களை கொன்னுடுறேன்.
ஆனந்த் 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 இப்ப எனக்கு கிடைச்ச சான்ஸ் நான் விட மாட்டேன். பாருங்க டாடி, இவங்களை நான் கொல்ல போறேன். சார் என்ன சார் நீங்க யாரும் என்கிட்ட வராதீங்க. நான் ஆசையோட வளர்த்த மகனை நானே கொல்லும்படி ஆயிடுச்சு. அவன் செஞ்ச தப்புக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை இருக்கு. இருந்தாலும் அவனோட அயோக்கிய